பியில் 3 முறை முதலமைச்சராக இருந்த முலாயம் சிங்கையும் அவரது மகன் அகிலேஷையும் பிரித்தார்கள். அகிலேஷ் கொள்கையில் பிடிப்புடன் இருந்த நிலையில் முலாயம் சிங் தன் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு பயந்து வேறு ஒரு கொள்கை முடிவை எடுத்தார். அதனால் அகிலேஷ் கட்சியை கைப்பற்றினார். முலாயமை கட்சியில் இருந்து வெளியேற்றினார். இந்த 2 பிரதான கட்சிகளில் ஒன்றை உடைத்து விட்டார், மற்றொன்றை அமைதியாக்கிவிட்டார். அதனால் அங்கு பாஜக ஆட்சி தொடர்கிறது. அதேபோல் மகாராஷ்டிராவில் சென்று உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா கட்சியை உடைத்து கட்சியில் சாதாரண நபரை முதலமைச்சர் ஆக்கினார்கள். சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சியையும் உடைத்தார்கள். இதே வேளையை தொடர்ந்து தற்போது தமிழ்நாட்டில் பார்க்க போகிறார்கள். எடப்பாடி பழனிசாமியிடம் கூட்டணி ஆட்சி. முதலமைச்சர் பதவியை இரு கட்சிகளுக்கும் பாதி நாட்கள் அனுபவிப்பது. இதற்கு சம்மதித்தால் தான் நீங்கள் இருப்பீர்கள், இல்லாவிட்டால் சிறைக்கு சென்று விடுவீர்கள் என்று மிரட்டுகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி இதற்கு சம்மதிப்பது போல பம்மாத்து வேலைகளை காட்டிக்கொண்டு காய்களை நகர்த்தினார். நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட்டணியில் இருந்து வெளியேறி தான் ஒரு பெரிய ராஜதந்திரி போன்று எடப்பாடி காண்பித்துக் கொண்டார். பாஜகவை தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட வர முடியாமல் செய்துவிட்டார். ஊபி, மகாராஷ்டிரா போல தமிழ்நாட்டில் அமித்ஷாவின் ராஜதந்திரம் எடுபடவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த அமித்ஷா செங்கோட்டையனை கையில் எடுத்து அவர் முதலமைச்சர் ஆக்கிவிட்டு கூட்டணி ஆட்சி அமையும் என்று முடிவு செய்கிறார்கள்.